முதலில் திரு அக்னீஸ்வரன், ரெய்டு மூலமாக அதிமுகவை கூட்டணிக்கு வர வைக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை அப்படின்ற நயினா நாகேந்திரனோட இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியாவில் 2014க்கு பிறகு ஜனநாயகம் 2 விதத்தில் முடக்கப்படுகிறது. ஒரு விதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமலாக்கத்துறையினால் அரசியல் கட்சிகளை, அரசியல்வாதிகளை, அனைத்து கட்சியும் தான் சொல்றேன், பாஜகவினரை தவிர அனைத்து கட்சியினரையும் முடக்குகிறார்கள். இன்னொன்று, சரி அரசியல் கட்சி தான் ஆட்சியில் இருப்பாங்க, பணம் சம்பாதிச்சிருப்பாங்க, மற்றவர்கள் பொதுமக்களை ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி என்று சொல்லி இப்ப அடுத்த ஆண்டிலிருந்து பாருங்க கல்விக்கு சரக்கு மற்றும் சேவை வரி போடுறாங்க. நான் படிக்கிறதுக்கு கூட வரி கட்டணும் அப்படின்னு சொன்னா நீங்க அப்ப சமஸ்கிருதத்தை இருந்தா படிச்சாதான் நீங்க கல்வி கற்க முடியும், மருத்துவராக முடியும் என்ற கற்காலத்திற்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன நிலையோ அதை இன்றைக்கு பாஜக அரசு கொண்டு வருகிறது. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எதற்குனா, மதுரையில் சமணர் படுகை, அரிட்டாபட்டி, அந்த மேலூர் ஒத்தக்கடை, அந்த டங்ஸ்டன் இது அதை இன்னைக்கு மத்திய அரசு திரும்ப பெற்றிருக்கிறது, ரத்து செய்திருக்கிறது. அது மத்திய அரசுக்கு, அந்த துறையினுடைய அமைச்சருக்கு என்னுடைய நன்றிகள். அதைவிட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் நன்றிகள். குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அந்த களத்துக்கே போய் நின்று போராடினார்கள். எல்லாவற்றையும் தாண்டி அங்கு இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள், இந்தியாவிலேயே நீங்க டெல்லியில் நடத்தின விவசாயிகள் போராட்டத்தை பாஜக அரசு வாபஸ் பெற்றது. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் நடத்திய மேலூர், மதுரை மாவட்ட இதுதான் இன்னைக்கு வாபஸ் பெற வைத்திருக்கிறது. அது தமிழகத்திற்கு நன்றி. பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் நன்றி. அதே போல எங்களுக்கு நீட்டு விளக்கும் கொண்டு வந்திருங்க, அது தமிழ்நாட்டுக்கு நன்றி நான் பார்க்கிறேன். இப்ப பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகு கொஞ்சம் அமைதியாத்தான் இருக்கிறார். கொஞ்சம் பரபரப்பு அரசியல் சற்று குறைவா இருக்குது. ஆனாலும் பாஜகவினுடைய தலைமை மாற்றப்படும் ஊடகங்கள், செய்திகள்ல, பிரிண்ட் மீடியாவில் வருது, அச்சு ஊடகத்தில் வருது. ஒருவேளை சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களாக கூட இருக்கலாம், திரு நயினார் நாகேந்திரன் முன்னாள் அதிமுகவினுடைய அமைச்சர் அவராக கூட இருக்கலாம் என்று சூசகமாக பேசுகிறார்கள். ஆனால் ஒருவேளை என்னை நீங்கள் நியமித்தால் நான் அதிமுகவை நான் கூட்டணி இது பண்ணிக்கிறேன், மாநில கட்சிகளோடு நான் ஒத்து போவேன் என்கிற நிலைப்பாட்டை அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் அதிமுகவினுடைய தலைமை அது ஒத்துக்குருமா என்பதை நீங்க ஒத்துக்கிறாரு. நயினார் நாகேந்திரனோட இந்த கருத்தை மிரட்டல்னு திரு கே.பி. முனுசாமி சொல்றாரு. நீங்க ஏன் அதை மிரட்டலா பார்க்கணும்? நீங்க என்ன சொன்னாலும் கண்டுக்கிற மாட்டீங்க, கண்டுக்கிற போறதில்லை. நீ என்னதான் பேசினாலும் திரு கடம்பூர் ராஜு அவர்கள், முன்னாள் செய்தி மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சர், அதை மறுத்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்ட கழக செயலாளர், அதே மாதிரி நம்முடைய முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் திரு கே.பி. முனுசாமி அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஒரு கட்சியினுடைய தலைமை, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ன முடிவெடுக்கிறார்? ஏற்கனவே முடிவெடுத்துட்டார். இன்னைக்கும் திமுக தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு காரணம் தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு என்கிற ஒற்றை காரணம் தானே தவிர திமுக எது நல்லா செய்யறதில்லை. ஆனாலும் பாஜக எதிர்ப்பு என்ன சொல்றாங்க. கே.பி. முனுசாமி அதை மறுக்கல, அதை மிரட்டல் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்போ இதற்கு முன்பு இருந்த அந்த கூட்டணி என்பதெல்லாம் அந்த மிரட்டலின் அடிப்படையில் அமைந்ததோ என்ற ஒரு நினைப்பை உருவாக்குதில்ல. அப்படி கிடையாது. அதாவது அவர்கள் தன்னை இங்கு நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நிலைப்பாடை திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடுக்கலாம். ஆனால் பாஜகவினுடைய தலைமை அவரை ஏற்றுக்கொள்கிறதா அல்லது திரு அண்ணாமலை அவர்களை நீட்டிப்பாரா? என் தந்தை என்னை படிக்க வைத்து ஆளாக்கிய மிகப்பெரிய எனக்கு கல்வி ஆசான் என் தந்தை தான். அவர் தான் சொல்லுவார், மகனே இரவு நேரத்தில் நீ காட்டுக்கு போகிற போது இருட்டா இருக்கும்டா, பாம்பு நிறைய இருக்கும்டா வயக்காட்டுக்குள்ள, பாம்பு அடிக்கிறதுக்கு கம்பு ஒண்ணு கொண்டு போகணும், அந்த கம்பும் ஒடிஞ்சிடக்கூடாது, பாம்பும் சாக வேண்டும். அரசியல் கட்சிகள் இந்த நிலைமை தான் எடுக்க வேண்டும். கட்சியும் ஆட்சிக்கு வர வேண்டும். அதிமுக கட்சி, திமுக ஆட்சி விட்டு இறக்க வேண்டும். அதற்கு பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் தமிழ்நாட்டு பக்கம் கொஞ்சம் திசை திருப்புங்கள், கொஞ்சம் செயலில் இறங்குங்கள். வெறும் மதவாத சித்தாந்தம் மட்டுமே ஆட்சி படுத்துக்கு கொண்டு வந்துறாது. இல்ல, பாஜக சொல்லிட்டே இருக்காங்களே திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றிணையணும் அப்படின்றத பாஜக சொல்றாங்க. ஆனா அதற்கு அதிமுக தான் இப்ப வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா? நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, இருந்தாலும் எனக்குள்ள அந்த குழப்பம் இருக்குது. பாஜக தனியாக நின்று திமுகவை ஆட்சி விட்டு இறக்க முடியாது என்பதை திரும்ப திரும்ப ஒப்புக்கொண்டே இருக்கிறது பாஜக. அண்ணா திமுகவுடன் சேர்ந்தால்தான் திமுகவை ஆட்சியை விட்டு வீழ இறக்க முடியும். அது உண்மையை ஒத்துக்கிறீங்களா?
அப்போ அல்லது இன்னொன்னு சொல்றாங்க, நாங்கள் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் ஆட்சி செய்கிறோம், ஏன் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு ஏன் வர முடியல உங்களால? ஏன்னா நீங்க தமிழ்நாட்டை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறீர்கள். இங்கு படித்தவர்கள் அதிகம், ஜிஎஸ்டி அதிகமா கற்றவங்க அதிகம். ஆகவே இந்த நிலைப்பாட்டிலிருந்து பாஜக தன்னுடைய பிடிவாதத்திலிருந்து சற்று இறங்கி வர வேண்டும். இங்கு எல்லா ஜாதியும் எல்லா மதமும் ஒன்றுதான். அதனால இங்கு செயலை நம்புகிற நாடு தமிழ்நாடு. அதுக்காக நான் பார்க்கிறேன். இன்னொரு விஷயம், பாஜகவை பொறுத்தளவில் நீங்கள் தலைவர்களை மாற்றுகிறீர்களோ இல்லையோ, உங்களுடைய மனப்பான்மை மாற்றுங்கள். நீங்க வடநாட்டில் என்ன வேணாலும் மதத்தை சொல்லி நீங்க வெற்றி பெறலாம், தமிழ்நாட்டில் அது எடுபடாது. இங்கு செயல்கள். சரி திரு முனவர் பாஷா, 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும்னா அதிமுகவோட கூட்டணி அவசியம் என்ற அந்த எண்ணத்தை தான் இப்படியான கருத்துகள் மூலமாக பாஜக தலைவர்கள் வெளிப்படுத்துறாங்களா? அதாவதுங்க, எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவான முடிவோடு இருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் விரோத திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இறக்கப்பட வேண்டும். அது இறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிக்கு எதிராக எண்ணம் இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளும் ஓரணியில் வர வேண்டியது காலத்தின் கட்டாயம். இதைத்தான் எங்கள் தலைவர் வாசன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலின் போதே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக பலமான ஒரு அணியை அதிமுக தலைமையிலே பாஜகவோடு இணைத்து உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டார். அன்றைக்கு அந்த முயற்சி வெற்றி பெற்றிருக்குமே ஆனால் இன்றைக்கு மத்தியிலே குறைந்தது ஒரு 5-6 மத்திய அமைச்சர்களாவது தமிழகத்திலே இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணியிலே அமைச்சர்களாக வந்திருப்பார்கள். அந்த வாய்ப்பை இழந்து விட்டோம் என்று நான் சொல்லவில்லை, வேலுமணி முன்னாள் தமிழக அமைச்சரே சொல்லியிருக்கிறார். எனவே அதிமுகவில் இருக்கின்ற 2ஆம் கட்ட தலைவர்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல, அதிமுக தமிழகத்திலே மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை போல ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும். நீங்க சொல்ற அப்படியான ஒரு வலுவான கூட்டணியை அல்லது அப்படியான ஒரு இணைப்பை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மாதிரியான ஒரு சின்ன தொகுதிக்கான தேர்தலையே நடத்த முடியலையே, அப்போ 2026 அது சாத்தியமா? இடைத்தேர்தலை பொறுத்தவரை EVK இளங்கோவன் போட்டியிட்ட பொழுது என்ன நடந்தது என்று நாம் கண்கூடாக பார்த்தோம். ஏனென்று சொன்னால் ஈரோடு கிழக்கு தொகுதி என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கடந்த பொது தேர்தலிலே போட்டியிட்ட தொகுதி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் எங்கள் தலைவர் வாசனோடு தொடர்பு கொண்டு நாங்கள் அந்த தொகுதியிலே போட்டியிட விரும்புகிறோம், எனவே நீங்கள் விட்டு கொடுத்தால் எங்களுக்கு இரட்டை இலை சின்னமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னபோது தமிழ் மாநில காங்கிரஸ் பெருந்தன்மையோடு அந்த தொகுதியை அதிமுகவிற்கு விட்டு கொடுத்ததற்கு பின்னால் தேர்தல் களம் எப்படி நடந்தது, மக்கள் எப்படி பட்டியலே அடைக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் பார்த்ததற்கு பின்னால் பொதுமக்களுக்கு அந்த இடையூறு வந்துவிடக்கூடாது, மீண்டும் அப்படி ஒரு பட்டியலே அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு அந்த சூழ்நிலை உருவாகாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்களும் போட்டியிடவில்லை, பாரதிய ஜனதாவும் போட்டியிடவில்லை, அதிமுகவும் போட்டியிடவில்லை. ஏனென்று சொன்னால் தேர்தல் எப்படி நடக்கும் என்று ஏற்கனவே அனுபவ ரீதியாக பார்த்த காரணத்தால் அந்த தேர்தலிலே போட்டியிடவில்லை. ஆனால் பொது தேர்தலை பொறுத்தவரை கண்டிப்பாக ஒரு வலுவான கூட்டணி தேவை. இதிலே கொள்கைகள் எல்லாம் தேவையே கிடையாது. ஏனென்று சொன்னால் 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட்டணி அமைத்த போது 8 கட்சி கூட்டணி. அதில் இருந்த எந்த கட்சிக்கும் கொள்கை உடன்பாடுள்ள கட்சிகள் அல்ல. கொள்கை அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க, அப்போ கொள்கையை விட்டுட்டு அப்படியான ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய தேவை அதிமுகவுக்கு இருக்கா? பாஜக பேரறிஞர் அண்ணாவுக்கே வந்ததுங்க. காங்கிரஸ் ஆட்சி விட்டு இறக்கணும் 67ல் மூதறிஞர் ராஜாஜி அவரே சேர்த்துக்கிட்டாங்க, கம்யூனிஸ்டுகளை சேர்த்துக்கிட்டாங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் காகித மில்லத்தை சேர்த்துக்கிட்டாங்க, மாப்போ சிவஞானம் தமிழரசு கழகம் அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. அதுல எந்த குழப்பமும் இல்லை. என்னோட சந்தேகம் இப்ப இருக்கிற அரசியல் சூழல்ல யாருக்கு அந்த நிலைமை இருக்குன்னு கேட்கிறேன். கண்டிப்பாக திமுக ஆட்சியை விட்டு இறக்க வேண்டிய அவசியங்க. இப்போ பாஜக ஒன்றும் ஆட்சியில் உட்கார போகிறதில்ல. அப்படி இந்த கூட்டணி வலுவான கூட்டணி அமைந்தால் அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமைய போகுது, அதிமுக தான் அமைச்சர்களாக போகிறாங்க. ஆனால் திமுக மக்கள் விரோத ஆட்சியை இறக்கியாக வேண்டும் என்று சொன்னால் அந்த முயற்சியை எடுக்க வேண்டியது நம்முடைய மரியாதைக்குரிய எடப்பாடியார் தான். ஏன்னா அம்மையார் பாஜக விட அதிமுகவுக்கு தான் அந்த தேவை இருக்குன்றீங்க. இல்லைங்க, கடந்த கால வரலாறுகளே 96ல் தோல்வி அடைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா எந்த தலைவர் மூப்பனார் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து தன்னுடைய ஆட்சியை விட்டு இறக்க செய்தாரோ அதே மூப்பனார் 2001க்கு முன்னாடி வீடு தேடி போய் பார்த்தாங்க, ராமதாஸ் ஐயாவை போய் பார்த்தாங்க,